வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு சினிமா ஜன்கி. சினிமா உலகத்துல இருக்கிற லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் டக்குன்னு தட்டி விட்டுடுங்க. எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கம். ஏன்னா அவர் வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய். அப்பா மாதிரி ஹீரோவா வருவாருன்னு மொத்த கோலிவுட்டும் வெயிட் பண்ண சஞ்சய் எடுத்ததோ தாத்தா எஸ்ஏசி வழி. ஆமாங்க, அவர் நடிப்பை விட்டுட்டு இயக்குனராக போறாருன்னு அறிவிச்சு ஆச்சரியப்பட வச்சாரு. சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிக்கும் அந்த படத்துக்கு இப்போ ரீசெண்டா சிக்மான்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஷூட்டிங் ரொம்ப நாளா போயிட்டு இருந்த நிலையில இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு பாடல் ஷூட்டிங் மட்டும்தான் பாக்கி. இப்படி சஞ்சய் பத்தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும்போதுதான் அவரோட சித்தப்பாவும் நடிகருமான விக்ராந்த் ஒரு விஷயத்த ஓப்பனா பேசியிருக்காரு. முதல்ல இருந்தே சஞ்சய்க்கு கேமரா புதுசில்ல. போக்கிரி, வேட்டைக்காரன் படங்கள்ல சில நொடிகள் வந்து போனார். அப்போ எல்லாரும் நினைச்சது அப்படியே அவர் அப்பாவோட இடத்த பிடிக்க போறாருன்னு தான். ஆனா அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி அவர் வரல. வெளிநாட்டுக்கு போய் இயக்கம் சம்பந்தமான படிப்பை முடிச்சிட்டு அங்கேயே ஒரு குறும்படத்தையும் இயக்கி அனுபவத்தை பெற்றார். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் ஒரு முழுநீள திரைப்படத்துக்கான கதையை உருவாக்கி அதை தயாரிக்க லைக்கா கம்பெனியை சம்மதிக்க வச்சிருக்காரு. லைக்கா உள்ள வர தளபதியோட மனைவியான சங்கீதாவும் அவங்க அப்பாவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. படத்துல ஹீரோவா சந்தீப் கிஷனும் கூடவே தம்பி ராமையா மாதிரியான சீனியர் நடிகர்களும் கமிட் ஆயிருக்காங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சஞ்சயோட சித்தப்பா நடிகர் விக்ராந்த் சமீபத்துல ஒரு பேட்டியில மனம் திறந்து பேசினார். அவர் சொன்னது இதுதான்: ஜேசன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருக்கு இயக்கம் பிடிக்கும்னு அவர் எடுத்த முடிவுதான். அவருக்கு நடிக்கிறதுக்குன்னு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வாய்ப்புகள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட அவர் வேணும்னா நடிக்க வரலாம், ஆனா நான் இயக்குனர் தான் ஆவேன்னு உறுதியா நின்னார். அவர் அப்பா எவ்வளவு பெரிய ஸ்டார். சஞ்சய் நடிக்க ஆரம்பிச்சா அவரை வச்சு பெரிய இயக்குனர்கள் படமே பண்ணுவாங்க. அவரும் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா அதையெல்லாம் மீறி தனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்காரு. தந்தையின் நிழல் இல்லாம தனித்து நின்னு சாதிக்கணும்னு இந்த வயசுல அவர் செயல்படுறது நிஜமாவே பெரிய விஷயம். இப்படி ஜேசன் சஞ்சயோட உறுதியான மனநிலைய பத்தி ரொம்ப பெருமையா பேசினார் விக்ராந்த். அப்பாவோட பெரிய ஸ்டார் இமேஜ் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அதை மெதுவா ஆனா உறுதியா செதுக்கிக்கிட்டு இருக்காரு ஜேசன் சஞ்சய். அதனாலதான் அவருக்கு எல்லாமே நிதானமா நடக்குது போல. இந்த சுவாரஸ்யமான செய்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.